to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life, el momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. தேர்தல் களம் ஓஞ்சிருச்சு. ஆனா நிஜமான அரசியல் சதுரங்காட்டம் இப்போதாங்க ஆரம்பமாகியிருக்கு. 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இன்னைக்கு நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம வெறும் டேட்டா, அப்புறம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதை மட்டுமே வச்சு தமிழ்நாட்டில் ஒரு புது அரசாங்கம் அமையறதுக்கு என்னென்ன வியூகங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா ஆழமா அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு முக்கியமான எக்ஸாம், அதுல 100க்கு 99 மார்க் வாங்கியும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு மார்க் கிடைக்காததால நம்ம மொத்த உழைப்பும் வீணாகிடுச்சுன்னு ஒரு பெரிய விரக்தி வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதே நிலைமை தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல நிலவிட்டு இருக்கு. வெற்றி கோட்டையை தொடர தூரத்துல வந்து நின்னுட்டு அதை தாண்ட முடியாத ஒரு உச்சக்கட்ட டென்ஷன் இப்போ அங்க இருக்கு. இப்போ நாம நேரடியா கள நிலவரத்துக்கு வருவோம். முதல் முறையா தேர்தலை சந்திச்ச தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, 107 இடங்களை ஜெயிச்சு ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118, அதை தொட அவங்களுக்கு இன்னும் 11 இடங்கள் ஷார்ட்டேஜ் ஆகுது. சரி, இப்போ ஒட்டுமொட்டமா என்ன நடந்திருக்குன்னு ஒரு லுக் விடுவோம். இந்த தேர்தல்ல 85.1% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதுல டிவிகே 35% வாக்குகளை அள்ளியிருக்காங்க. அவங்களோட கட்சித் தலைவர் பெரம்பூர்ல பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர்ல பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட தொகுதியில முன்னிலையில இருக்காரு. இதை பார்க்கும்போதே தெரியுதல்ல, இது ஒரு சாதாரண தேர்தல் முடிவில்ல, ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷன். அப்போ எல்லா மனசுலயும் ஓடுற அந்த $1 மில்லியன் கேள்வி, அந்த 118 அப்படிங்கிற இலக்கை எப்படித்தான் ஏற்றுறது? டிவிகேக்கு முன்னாடி இப்போ 3 வழிகள் இருக்கு. 1, சின்ன சின்ன கட்சிகளோட ஆதரவை வாங்குறது. 2, வெளியிலிருந்து ஆதரவு வாங்கி ஒரு மைனாரிட்டி அரசை அமைக்கிறது. 3வது, இது ரொம்பவே ரிஸ்கான வழி, அதாவது எதிர்கட்சிகளை உடைக்கிறது. இதுல எது உண்மையிலேயே பிராக்டிக்கலா சாத்தியம்னு இப்ப பாப்போம். இதுல ரொம்பவே பாதுகாப்பான முதல் வழியை நாம எடுத்துப்போம். இதுக்கு பேரு தான் 117 ஃபார்முலா. அதாவது காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, அப்புறம் தேமுதிக, இந்த கட்சிகளோட எம்எல்ஏக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தா சுமார் 10 இடங்கள் கிடைக்கும். இதை டிவிகேவோட 107 இடங்கள் கூட சேர்த்தா கரெக்டா 117 இடங்கள் வருது. ஆனா நல்லா கவனிங்க, இது 117 தான், 118 கிடையாது. மெஜாரிட்டிக்கு இன்னும் அந்த ஒரு இடம், அந்த ஒற்றை இடம் குறைஞ்சிட்டே இருக்கே. அந்த ஒத்தை இடத்த தரப்போறது யாரு? இந்த இடத்துல தான் பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் சுயேட்சைகள், இவங்களாம் திடீர்னு ரொம்ப முக்கியமான கிங் மேக்கர்களா மாறுறாங்க. குறிப்பா இந்த சுயேட்சைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எந்த கட்சியும் கொரோனா உத்தரவுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அந்த 118வது செங்கலை எடுத்து வச்சு ஆட்சி அமைக்க போறது யாருன்னு முடிவு பண்ற பவர் இப்போ இவங்க கையில தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆளுங்கட்சியான திமுக அவங்களோட கூட்டணி கட்சிகளை எப்படி ஈஸியா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண விடுவாங்க அப்படின்னு. இங்கதான் அரசியல் வியூகமே இருக்கு. அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட பிரதான எதிரியான அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல திமுக ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அதனால டிவிகே ஆட்சி அமைக்கிறத அவங்க மறைமுகமா அனுமதிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன லாபம்னா, 59 இடங்களை வச்சிருக்கிற திமுக சட்டசபையில ஒரு ஸ்ட்ராங்கான அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா உட்கார முடியும். இதையெல்லாம் தாண்டி நிச்சயமா உங்கள பலருக்கும் இன்னொரு கேள்வி தோணும். இதற்கெல்லாம் ஏன்பா இவ்ளோ கஷ்டப்படணும்? ஆப்போசிட் பார்ட்டியிலேருந்து ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் அப்படியே தூக்கிட வேண்டியதானே அப்படின்னு. சாதாரணமா வெளியில இருந்து பார்க்குற நமக்கு இது ரொம்ப ஈஸியான ஐடியாவா தெரியலாம். ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்க தான் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை வச்சிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுக்கான விட சட்டத்துல இருக்கு. சட்டத்தோட பார்வையில சின்னம்தான் உண்மையான அடையாளம். உதயசூரியன் இல்லனா இரட்டை இலை, இப்படி எந்த சின்னத்துல நின்னு ஜெயிச்சாங்களோ அந்த எம்எல்ஏக்கள் தங்களோட கட்சியின் கொரோனா உத்தரவுக்கு கண்டிப்பா கட்டுப்பட்டே ஆகணும். அவங்க இஷ்டத்துக்கு போய் சட்டசபையில வேற ஒரு கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல அவங்க பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுடும். இதுக்கு காரணமே நமது அரசியல் அமைப்போட 10வது அட்டவணையில் இருக்கிற கட்சித்தாவல் தடை சட்டம்தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்சியிலிருந்து 3ல் 1 பங்கு பேர் திரிஞ்சு வந்தா அது செல்லுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ரூல் எல்லாம் கிடையாது. இப்போதைய சட்டப்படி பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியை உடைக்கணும்னா அந்த எம்எல்ஏக்கள்ல 3ல் 2 பங்கு, அதாவது 66% பேர் ஒட்டுமொத்தமா கூட்டா சேர்ந்து வெளியே வரணும்.
பிராக்டிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை அதிமுகவை உடைக்கணும்னா அவங்களோட 51 எம்எல்ஏக்கள்ல சுமார் 34 முதல் 35 பேர் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கட்டுப்பாட்டை மீறி ஒன்னா சேர்ந்து வெளியே வரணும். யோசிச்சு பாருங்க, இது நடக்கிற காரியமா? இது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். அது மட்டும் இல்லாம நாங்க தூய்மையான அரசியல் தருவோம்னு சொல்லிட்டு வந்த ஒரு புதுக்கட்சி ஆரம்பத்திலே இப்படி குதிரை பேரம் நடத்தினா மக்கள்கிட்ட அவங்களோட இமேஜ் என்ன ஆகும்? டோட்டலா டேமேஜ் ஆகிடும்ல. சரி, இப்போ ஒரு பக்கம் கட்சி தாவறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல, இன்னொரு பக்கம் கூட்டணிகளும் சரியா செட் ஆகல. இந்த மாதிரி ஒரு டெட்லாக் நிலைமையில அடுத்து என்ன நடக்கும்? இங்கே தாங்க ஒட்டுமொத்த கவனமும் ஆளுநரோட அதிகாரங்கள் பக்கம் திரும்புது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 164 ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்களை கொடுத்துருக்குன்னு இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு அரசாங்கம் அமையணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்னு ஒரு ஜெனரல் புரோட்டோகால் இருக்கு. முதல்ல தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமா வந்ததும் ஆளுநர் ஒரு கட்சி தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பார். அப்புறம் அவங்க தங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களோட கடிதங்களை கொடுப்பாங்க. அதன் பிறகு முதலமைச்சரா பதவியேற்பு நடக்கும். கடைசியா சட்டசபையில மெஜாரிட்டி நிரூபிக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். இதுதான் கோட்டையை நோக்கிய அந்த வழக்கமான பயணம். ஆனா இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை அமையும் போதுதான் ஆளுநருக்கு அந்த தனிப்பட்ட அதிகாரம், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் கைக்கு வருது. டிவிகே 107 இடங்கள் வாங்கி தனிப்பெரும் கட்சியா இருந்தாலும் ஆளுநர் அவங்களதான் கூப்பிடணும்னு சட்டப்படி எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த மாநிலத்துக்கு யாரால ஒரு நிலையான அரசாங்கத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறத சட்ட வல்லுநர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ற முழு பவரும் ஆளுநர் கையில தான் இருக்கு. ஒருவேளை ஆளுநர் அழைப்பு கொடுத்து புது முதலமைச்சரா ஒருத்தர் பதவியேத்துக்கிட்டாலும் கதை அதோட முடியல. அடுத்த 15 முதல் 30 நாட்களுக்குள்ள அவங்க சட்டசபையில அந்த 118 அப்படிங்கிற மெஜாரிட்டியை நிரூபிச்சே ஆகணும். இந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது சபையில ஒரே ஒரு எம்எல்ஏ வராம புறக்கணிச்சாலோ இல்ல வெளிநடப்பு செஞ்சாலும் கூட அவையோட மொத்த எண்ணிக்கை மாறி அந்த மேஜிக் நம்பரும் மாறிடும். உண்மையிலேயே ஒவ்வொரு நொடியும் ஒரு சீடெச் த்ரில்லர் தான் இது. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியஸான கேள்விக்கு வருவோம். கூட்டணிக்கான பேச்சுகள்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எந்த தரப்பாலையும் 118 எம்எல்ஏக்களை காட்ட முடியல, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுடுச்சுன்னா அப்புறம் என்னதான் நடக்கும்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு கடைசி அஸ்திரத்தை வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் அந்த நியூக்ளியர் ஆக்ஷன், அதாவது ஆர்டிகிள் 356. இங்க யாருமே ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் முடிவு பண்ணிட்டார்னா அவர் சட்டசபையை தற்காலிகமா முடக்கி வைக்கலாம் அல்லது முழுமையா கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா மாநிலத்தோட ஒட்டுமொத்த பவரும் டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு மாறிடும். இதெல்லாம் சும்மா பேப்பர்ல மட்டும் இருக்கிற ரூல்ஸ்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம இந்திய அரசியல்ல இது பலமுறை பிராக்டிக்கலா நடந்திருக்கு. 1991ல ஹரியானால, அப்புறம் 2002ல உத்தரப்பிரதேசத்துல மெஜாரிட்டி இல்லாதப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2005ல பீகார், 2018ல ஜம்மு காஷ்மீர்லயும் கூட்டணிகள் உடைந்ததால இதே நிலைமை தான் வந்துச்சு. ஜனநாயகத்தோட அந்த ஃபைனல் சர்க்யூட் பிரேக்கர் இதுதான்னு சொல்லலாம். நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். நாங்க மாற்று அரசியல் தரப்போறோம், தூய்மையான அரசியல் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோட வந்த ஒரு புது கட்சி இன்னைக்கு அந்த 118 அப்படிங்கிற நம்பரை தொடர்றதுக்காக பழைய கட்சிகள் கூடவும் சுயேட்சைகள் கூடவும் ஏதோ ஒரு வகையில சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல நிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்த புதிய கட்சி நம்ம அரசியல் சிஸ்டத்தை மாத்துமா, இல்ல இந்த சிஸ்டம் உங்களையே தனக்கேத்த மாதிரி மாத்திடுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.